நலந்தானா. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நலந்தானா நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறுபட்ட தகவல்களை அரை மணி நேரம் மக்களினுடைய நலன் சார்ந்து இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயப்பரப்பை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உலக மூளை ஆரோக்கிய தினத்தை மையப்படுத்தி அதை சார்ந்த விடயங்களை பேசும். ஒரு மனிதனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயற்பாடுகளை செய்கிறது. அதிலும் மூளை என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த மூளையினுடைய ஆரோக்கியம் எவ்வாறு பேணப்பட வேண்டும், அந்த மூளையில் ஏற்படுகின்ற நோய்கள், அதை தடுப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறது, எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகிறது, சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை எந்தெந்த வயதினரை எவ்வாறு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசப் போகிறோம் இன்றைய நலந்தானா நிகழ்ச்சி. இந்த விடயங்களை பேசுவதற்காக எமது கலையகம் வருகை தந்திருக்கின்றார் நரம்பியல் வைத்திய நிபுணர் திருமதி அஜந்தா கேசவராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். முக்கியமான ஒரு விடயப்பரப்பை இன்றைய நலந்தான நிகழ்ச்சியில நாங்கள் பேச போகிறோம். அதில் நீங்கள் வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி. இந்த மூளையினுடைய ஆரோக்கியம் என்பது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது மனிதனுடைய உறுப்புகளிலே? ஆமா, மூளை என்பது மனிதன் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, ஏனைய விலங்குகளோடு பார்க்கின்ற பொழுது தனித்துவ தன்மையே இந்த மூளையால் தான் ஏற்படுகிறது. இருதயத்தை பொறுத்தவரையிலே பாலூட்டிகள் என்று பார்க்கின்ற பொழுது எல்லா பாலூட்டிகளுக்குமே ஒரே மாதிரியான இருதய பரப்பு தான் இருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே மூளையை எடுத்து பார்க்கின்ற பொழுது மனித மூளை என்பது ஒரு ஆற்றல் மிகுந்த, எவருடனும் எந்த ஒரு 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 இயந்திரத்துடனும் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு வினைத்திறன் வாய்ந்த ஒரு அங்கம். அப்ப இந்த அங்கத்தின் மூலமாக ஒருவர் எவ்வளவோ வினைத்திறனான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அவர் வீட்டிலேயே செய்கின்ற சாதாரண தொழிற்பாடுகள் உட்பட, படிப்பதிலே மாணவர்கள் ஆரோக்கியமான படிப்புகள் உட்பட வினைத்திறனான அதன் மூலமாக அந்த தாங்கள் படித்த அறிவை எவ்வாறு அதை வெளிக்கொணர்ந்து ஒரு ஒரு முடிவு நிலைக்கு கொண்டு வருவது, பல்வேறு சிக்கலான தொழிற்பாடுகளை இணைத்து அதை மேற்கொள்வது, மக்களுடன் தொடர்பாடல்களை மேற்படுவது, அவ்வாறு மேற்கொள்வது மட்டுமல்ல, ஒரு மன ஆரோக்கியம், ஒருவருடன் இமோஷனலான ஒரு கண்டாக்ட்ஸ் அதை வைத்திருப்பதற்கு கூட மனித மூளையால் மட்டும்தான் முடியும். அது இயந்திரங்களாலே முடியாது. ஆகவே ஒருவர் ஒரு மனிதன் ஒரு முழு மனிதனாக, ஒரு பூரண மனிதனாக இருப்பதற்கு இந்த மூளை என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த மூளையினுடைய செயற்திறன் சரியாக அமைவதற்கு மூளைக்குரிய இரத்தோட்டம் சரியான முறையிலே இருக்க வேண்டும். அதை சூழ இருக்கின்ற அதுக்கு வழங்கப்பட வேண்டிய குளுக்கோஸினுடைய அளவு, ஆக்சிஜனுடைய அளவு, அது மட்டுமல்லாது அந்த மூளை உறங்கு நிலையிலே இருந்து, அதாவது அதுக்கு ஒரு ஸ்லீப்பிங் டைம் இருக்கின்றது, அது உறங்கு நிலையை அடைந்து அதன் பின்பாடு அது தனது அந்த ஆக்டிவான மோடுக்கு வருகின்ற பொழுதுதான் அது சிறந்த முறையிலே அது இயங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒருவர் மூளையை செயற்திறனாக தொழிற்பட செய்வதற்கு அவர் ஓய்வு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அவர் உண்கின்ற உணவுகள் மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கின்றன. அதை விட இந்த சூழலினுடைய தாக்கம், ஸ்ட்ரெஸ், அதை விட இந்த சூழலிலே வருகின்ற வெப்பநிலை அதிகரிப்பின் காரணமாக ஏற்படுகின்ற நேர் அல்லது இன்டிரெக்டான மறைமுகமான தாக்கங்கள் அனைத்துமே இந்த மூளையினுடைய செயற்திறனை குறைக்க வல்லன. அதனுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளணும், எவ்வாறான நடைமுறைகளை நாங்கள் அதை பின்பற்றுவோம்? இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் மூளை சம்பந்தமான என்ன விதமான வருத்தங்கள், அதாவது நோய் நொடிகள் நம்மை கூடுதலாக தாக்குகின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அதை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பது தெரியும். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது மூளை சம்பந்தமான இரத்த ஓட்டத்திலே ஏற்படுகின்ற குறைபாடு, அதை நாங்கள் பக்கவாதம் என்று குறிப்பிடுவோம். அந்த பக்கவாத நோய் முன்னிலையிலே இருக்கின்றது. அதாவது முன்பு நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இறப்பு வீத அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்திலே இருதய நோய், ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் இப்பொழுது புற்றுநோய்க்கு அடுத்ததாக முக்கிய நிலையில வருவது இந்த பக்கவாதம், அது சம்பந்தமான பாதிப்புகளும் தான் வருகின்றது. ஆகவே இந்த உலக பாரசவாத சங்கம், அதே மாதிரி உலக மூளை ஆரோக்கியம் சம்பந்தமான நிறுவனங்கள் இப்பொழுது அந்த பக்கவாதத்தை முன்னிலைப்படுத்த பக்கவாதம் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் மூளை. பக்கவாதம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் வந்து மூளைக்கு செல்கின்ற இரத்த குழாய்களிலே அடைப்பு அல்லது அந்த இரத்த குழாய் வெடித்து விட்டால் அந்த பகுதிக்கு போக வேண்டிய இரத்தோட்டம் அங்கு வழங்க முடியாமல் இருக்கின்ற பொழுது அவருடைய ஒரு கை அல்லது கால் அல்லது அவருடைய சோர்வடையலாம், அல்லது அவருடைய பேச்சிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு அவர் வாயில் கதைக்கின்ற பொழுது ஒரு சொற்கள் கிளியர் இல்லாமல் வரலாம், அல்லது ஒருவர் கதைப்பதை அவர் வழங்கிக் கொள்ள முடியாத நிலை கூட ஏற்படலாம். ஞாபக சக்தியின்மை கூட திடீரென்று
திடீரென்று ஒருவருக்கு ஏற்படுகின்ற பொழுது மூளைய ஞாபக சக்திக்கு பொறுப்பான பகுதிக்குரிய ரத்தோட்டம் தடைப்படுகின்ற பொழுதும் அது ஏற்படலாம். ஆகவே ஒரு பக்கவாதம் என்பது ஒருவருடைய சமநிலையிலே ஏற்படுகின்ற திடீரென்று சமநிலையற்று போகின்றது தன்மை, அல்லது முகம் கை காலினுடைய ஒரு பகுதியிலே திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு சோர்வு அல்லது ஒரு விரைப்புத்தன்மை, அல்லது அவர் பார்வையிலே திடீரென்று ஏற்படுகிற ஒரு மாற்றம், ஒரு பிளட் விஷன், கண்ணிலே அவர் பார்க்கின்ற பொழுது அவருக்கு பார்வைகள் ஒன்று இரண்டாக தெரியலாம், அல்லது ஒரு பார்க்கின்ற பார்வையிலே ஒரு விஷுவல் ஃபீல்ட் என்ற ஒரு பக்கத்தால் பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் தெரியாது, அதுல ஒரு கொஞ்சம் தெரியும், அதுக்கு பிறகு தெரியாது, அதுக்கு பிறகு ஆகவே பார்வைகள் அவர் என்னை விட்டு விட்டு தெரிகின்றது என்று அவர் ஒரு ஃபீல் பண்ணலாம். அப்படி வந்தா கூட அது பக்கவாதம், அது மூளையினுடைய பார்வை புலனிலே வருகின்ற ஒரு பிரச்சனை. இது இப்படியான குணமுறைகள் வைத்துத்தான் நாங்கள் பக்கவாதத்தை நாங்கள் இனங்கண்டு கொள்வது. ஆகவே இரத்தோட்டம் தடைப்படுவதற்கு என்ன காரணம்? உயர்ந்த குருதி அமுக்கம், அவருடைய பிரஷர் கூடுறது. அப்ப ஏன் பிரஷர் கூடுகின்றது? அவருடைய உடலிலே காணப்படுகின்ற உப்பின்ற செறிவு அதிகரித்தால் கூடலாம், அல்லாவிட்டால் அவருடைய கொலஸ்ட்ரால் படிவுகள், உடம்பிலே அதிகள கொழுப்பு படிவுகள் இரத்த குழாய்களிலே ஏற்பட்டு அந்த இரத்த குழாய் சுருங்கி கொண்டு போகின்ற பொழுது அதுக்கு உள்ளிலே இருக்கின்ற அந்த இன பிரஷர்ன்றது, இரத்த குழாய்களுக்கு இருக்கிற பிரஷர் அதிகரித்து அது இரத்த குழாய்களை வெடிக்க செய்து அடைக்க முற்படுகின்றது. ஆகவே அந்த மூளைக்கு போற இரத்தோட்டங்கள் சீரற்ற தன்மை அல்லது அடைத்து முற்றாக நிற்பதனால் அந்த பகுதிக்குரிய ரத்தோட்டம் போகாமல் அவர்களுக்கு இவ்வாறான குணமுறைகள் ஏற்படலாம். ஆகவே ஒருவருடைய மூல ஆரோக்கியத்துக்கு அதிக பிழையான உணவு உட்கொள்ளுகின்ற தன்மை அது ஒரு காரணமாக அமையலாம். அதை விட இந்த பிரஷரை சரியான முறையிலே அவர்கள் கண்டறிந்து அதை கட்டுப்படுத்தாமல் விடுகின்ற பொழுது அவருக்கு அந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல இப்பொழுது அதிகரித்து வருகின்ற ஒரு நிலை சலரோகம், அதாவது சீனி அதிகரிக்கின்ற தன்மை. அது இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது உடனடியாக தயார் செய்த உணவுகள். அதுல என்ன பிரச்சனை இருக்கின்றதுன்னு சொன்னால் அதிலே ரீஃப்ரைன், அதாவது அங்க உமித்தன்மை இராது, மாப்பொருளிலே அது அகற்றப்பட்டிருக்கும். அதிகளவான கொழுப்பும் உப்பும் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கும் அந்த உணவு பதம் கெடாமல் இருப்பதற்காக. இந்த மூன்று தன்மையும் அதிகரித்த உப்பு உட்சேர்ப்பது, அதில் இருக்கின்ற மாத்தன்மையில் இருக்கிற நேரை அகற்றி விடுவது, அதே போன்று எண்ணெய் தன்மையை அதிகரிப்பதனால் இலகுவாக இந்த கொலஸ்ட்ரால் படிவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அதை விட இன்னொரு காரணம், அந்த மக்களிடையே இப்பொழுது இண்டோ கேம்ஸ், போன்ஸ்ல அவர்கள் கேம்ஸ் விளையாடி கொண்டிருப்பினும் முந்தின காலத்திலே ஓடி விளையாடுகின்ற அந்த தன்மை இருந்தது. இப்பொழுது அந்த தன்மை இல்லாமல் போகின்ற பொழுது வழமையாகவே ஒரு கொலஸ்ட்ரால் படிவுகள் யாருக்கும் ஒரு 15 வயது வருகின்ற பொழுது அவருடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்படலாம். ஆனால் இப்பொழுது அந்த விளையாடுகின்ற தன்மை சிறுவர்களிடையே குறைந்து செல்கின்ற பொழுது அது 5 வயதிலேயே அந்த கொலஸ்ட்ரால் படிவுகள் ஆரம்பித்து அவர்கள் 20-25 வயது வருகின்ற பொழுது அவர்களுக்கு இருதயம் அல்லது மூளை சம்பந்தமான வருத்தங்கள் ஏற்படுவதற்கும் அவர்கள் காரணமாக இருக்கின்றது. ஆகவே இளம் வயதிலே அவர்களுக்கு மூளை சம்பந்தமான ஆரோக்கிய இன்மை ஏற்படுகின்ற பொழுது, அவர்களுடைய மூளை இந்த வினைத்திறன் குறைகின்ற பொழுது அவர்களாலே இந்த நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் சம்பிதம் அடைகின்றது. ஆகவே ஒரு பிரயோசனம் அற்ற ஒரு சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக ஆபத்து நிலை ஏற்படுகின்றதை நாங்கள் அவதானிக்கலாம். நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியில உலக மூளை ஆரோக்கிய தினத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக உங்களிடம் வருகிறது. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்போம். நலந்தானா விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கலாம். நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியில் உலக மூளை ஆரோக்கிய தினத்தை மையப்படுத்திய தகவல்களையும் அது சார்ந்த அறிவுரைகளையும் மருத்துவத்துறை சார்ந்த விடயத்தை நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் எமது கலையகத்திற்கு வருகை தந்து இலங்கையினுடைய நரம்பியல் சங்கத்தினுடைய தலைவரும் நரம்பியல் வைத்திய நிபுணருமான திருமதி அஜந்தா கேசவராஜ் அவர்கள். ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்ட்ரோக் அவ்வாறான நோய்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். இந்த மூளையிலே வேறு என்ன வகையான நோய்கள் எல்லாம் ஏற்படும், என்ன வகையான பாதிப்புகள் ஏற்படும், ஒரு சில விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். ஒட்டுமொத்தமாக இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும். பக்கவாதம் தவிர மூளையிலே ஏற்படுகின்ற சில வகையான மூளை கருக்களுடைய தொழிற்பாட்டு திறன் படிப்படியாக குறைகின்றதனாலே ஏற்படுகின்ற ஒரு வியாதி, அதை நாங்கள் பார்க்கின்சன் வருத்தம் என்று குறிப்பிடுவோம். இந்த பார்க்கின்சன் வருத்தம் என்பது பழைய காலங்களை பொறுத்தவரையிலே வயது முதிர்ந்தவர்கள் ஏற்படுகின்ற ஒரு நடுக்க வியாதி. அப்ப அந்த நடுக்க வியாதியோடு அவர்கள் ஸ்லோவாக மெதுவாகத்தான் நடப்பார்கள். கொஞ்சம் உடம்பு கூணின மாதிரி அவர்கள் இருப்பினர். நடக்கைகளை
கொஞ்ச தூரம் நடந்து ஒரு மெல்லமா தள்ளிவிட்டால் ஓடுறமாய் ஓடிப்போய் அவர்கள் விழுந்திடுவார்கள். அதாவது சமநிலையை குழப்புகின்ற தன்மை. இந்த 4 குணங்குறிகளும் அவர்களிடம் இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்சன் வருத்தம் என்பதை நாங்கள் இலகுவாக கண்டறிந்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எடுத்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே இதுவரையும் கிட்டத்தட்ட 2000 பேர் இந்த பார்க்கின்சன் வருத்தத்தினாலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பார்க்கின்சன் வருத்தம் நாங்கள் பதிவுகளை நாங்கள் சரியான முறையிலே செய்வதனால் எங்களுக்கு அவர்களுடைய அந்த 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 அவர்களுடைய பதிவு கூடுதலாக இருப்பது என்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் அதை நாங்கள் மேலதிக ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கின்ற பொழுது இளம் வயது என்று குறிப்பிடுகின்ற பொழுது இந்த 40 வயதுக்கு முற்பட்டவர்களிடையே இந்த பார்க்கின்சன் வருத்தம் இருக்கின்றதையும் அதே வேளையிலே அவர்களுடைய ஃபேமிலியில அவர்கள் குடும்பமாக அவர்களுக்கு அந்த பார்க்கின்சன் வருத்தம் அவர்களுடைய ட்வின்ஸாக இருந்தால் ஒரு இரட்டையர்களாக இருந்தால் இந்த இரட்டையர் 2 பேரோட அவர் ஃபேமிலியில இன்னொரு சகோதரம் அல்லது அவருடைய தாய்க்கு இவ்வாறு நாங்கள் ஒரு குடும்பமாக அந்த பார்க்கின்சன் வருத்தம் வந்திருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அறிக்கைகளை நாங்கள் சமர்ப்பித்து இதன் மூலமாக இப்பொழுது இது ஒரு குருதியினுடைய மாற்றங்கள் அதாவது சூழல் காரணிகளாலே இந்த நிறமூர்த்தங்களில் ஏற்படுகின்ற தாக்கத்தின் காரணமாக இந்த இளம் வயதிலேயே அல்லது ஒரு குடும்பத்திலேயே அதிகரித்த பார்க்கின்சன் வருத்தம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டதனால் இப்பொழுது மக்களிடையே இருக்கின்ற பார்க்கின்சன் நோயாளிகள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நிறமூர்த்த பரிசோதனையை நாங்கள் ஒரு பண செலவு இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் நாங்கள் செய்து கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் இந்த மாதத்திலிருந்து. ஆகவே இந்த பார்க்கின்சன் வருத்தம் ஏற்படுகின்ற பொழுது ஆரம்பத்திலே அவர்களுக்கு நடுக்கம், அதை விட செயல்திறன் குறைந்த தன்மை, மெதுவாக நடத்தல் இவ்வாறான குணங்குறி இருந்தாலும் அந்த வருத்தத்தின் நோயினுடைய தன்மை அதிகரித்து கொண்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மனநோயியல் சார்ந்த ஒரு நிலைகளும் ஏற்படுவதுடன் மற்றவர்களிடம் சந்தேகிக்கின்ற திறன், மற்றவர்களுடைய தொழிற்பாடுகளில் இடையூறு ஏற்படுகின்ற முகமாக அவர்கள் நடத்தைகளை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஞாபக சக்தி அதுவும் குன்ற ஆரம்பிக்கலாம். ஆகவே இந்த வருத்தம் ஒரு தொடர்ச்சியாகவே செல்கின்ற அதிகரித்து கொண்டு போகின்ற நோய் குணங்குறிகளை உள்ள ஒரு வருத்தமாக இருப்பதனால் ஒரு 15-20 வருடங்களை அண்மிக்கின்ற பொழுது நாங்கள் கொடுக்கின்ற மருந்துகளுக்கு உரிய முறையிலே அவர்கள் அதற்குரிய தொழிற்பாட்டு திறனை காட்டாமல் அந்த நோயாளர்கள் மிகவும் பல்வேறுபட்ட அவதிகளுக்கு உள்ளாகின்ற தன்மையை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே எதிர்வரும் சந்ததியினரிடையே இந்த பக்கவாதம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகத்தான் இந்த நாங்கள் நிறமூர்த்த சோதனைகளை இப்பொழுது ஒரு இது சம்பந்தமான மூமெண்ட் டிஸார்டர் சொசைட்டி என்று இருக்கின்றது. அதே இலங்கையினுடைய நரம்பியல் நிபுணர் சங்கத்தின் அந்த உதவியினூடாக நாங்கள் இந்த பரிசோதனையை கொழும்பில் மாத்திரம் இல்லாமல் கொழும்பிலிருந்து இப்பொழுது யாழ் மாவட்டத்துக்கும் நாங்கள் இந்த இரத்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு தயார் நிலைப்படுத்தி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக வருகின்ற இன்னொரு நோயை நாங்கள் குறிப்பிடலாம், இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் என்றது. இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் என்கின்ற மூளையிலே இருக்கின்ற கொழுப்பு பதார்த்தம் கரைகின்ற ஒரு வியாதி. அது இளம் வயது நேரத்தின் தாக்கம். இந்த இளம் வயதில் என்று குறிப்பிடுற பொழுது பெண்களைத்தான் இது கூடுதலாக தாக்குவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆண்களிடையும் இது காணப்படுகிறது. ஆனால் அந்த விகிதாசார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் குறைவாக தான் அவர்களிடம் காணப்படுகிறது. இந்த நோயை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு வருவார்கள் என்றால் திடீரென்று கண் நோவுடன் கண் பார்வையை இழப்பார்கள், அல்லது அவர் நடந்து போகின்ற பொழுது பக்கவாதம் மாதிரியான ஒரு ஆரம்ப குணங்குறியை காட்டலாம். அவர்கள் சமநிலை குழம்புகி நடப்பதை அவதானிக்கலாம். கதை பேச்சிலே மாற்றங்கள் வரலாம். ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் அவர்கள் அதிலடைய காலில் இடது வயிற்றுப்புறத்துக்கு கீழாக அல்லது களத்துடன் சேர்ந்த பகுதிகள் திடீரென்று செயலிழந்து அவர்களிடம் சிறுநீர் கழிப்பது, அது மாதிரி மலசலம் கழிப்பதுகளிலே அவர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தலாம். இதை டிரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். இவ்வாறான குணங்குறி ஒரு முறை மட்டுமில்லை, மீண்டும் மீண்டும் அவர்களுடைய நரம்பு தொகுதியை தாக்குவதனால் அவர் குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் ஒரு பெட் பவுண்ட் பேஷண்டாக மாறிவிடுவார்கள். அப்ப இதுல இருக்கிற பிரதான பிரச்சனை என்ன? அது இளம்பதினரை தாக்குகின்றது. அந்த நோயுடைய தாக்கத்தினால் அவர்கள் டோட்டல் டிசபிலிட்டி, அதோட இயலாத தன்மைகளை அணுகிறார்கள். அந்த நோய் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம்? அந்த நோய் ஏற்படுவதற்குரிய காரணம் பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும் இந்த விட்டமின் டியினுடைய அளவு
நாங்கள் உணவு பதார்த்தத்தில் எடுக்கின்ற பொழுது இயற்கையாக இருக்கின்ற விட்டமின் டி நிரம்ப இருக்கின்றது சூரிய வெளிச்சத்திலே. இப்பொழுது நாங்கள் வெளியே செல்வது மிகவும் குறைவு. பெரும்பாலும் நாங்கள் வீடுகளுக்குள்ளேயே தான் அமர்ந்திருக்கிறோம். ஆகவே பெரும்பாலான மக்களிடையே பார்க்கின்ற பொழுது இந்த நோய் ஏற்பட்டவர்களிடையே விட்டமின் டியின் அளவு குறைந்து காணப்படுகிறது. அதுக்குரிய ஒரு காரணமாக இருக்கலாம். அதைவிட அவர்களுக்கு அதுக்கு முதற்பட்ட காலங்களிலே ஏற்படுகின்ற வைரல் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற வைரஸ் தாக்கங்களினாலே ஏற்படுகின்ற புரதத்தினுடைய உற்பத்தியிலே ஏற்படுகின்ற மாற்றத்தினாலே அந்த புரதங்கள் போய் மூளையை தாக்கி ஏற்படுகின்ற ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று குறிப்பிடுவோம். அந்த ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் உட்கொண்டு உடற்பயிற்சிகளை சீரான முறையில் மேற்கொள்வதனால் மட்டும்தான் இவ்வாறான நோய்கள் உடலை தாக்குவதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக நான் குறிப்பிட வேண்டியது இந்த மெமரி லாஸ், டிமென்ஷியா என்று குறிப்பிடுவது. ஸோ இந்த டிமென்ஷியா ஏற்படுவதற்கு காரணம் பல்வேறுபட்ட காரணங்களை நாங்கள் எடுத்தாலும் முக்கியமான காரணம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சலரோகம், இளம் வயதிலே ஏற்படும் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதே போல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய உறக்கமற்ற தன்மை, இவ்வாறு பல்வேறுபட்ட சூழல் காரணிகளாலே அவர்களுடைய அந்த ஞாபகம் இன்மை என்பது கூடுதலாக அல்லது ஆரம்பத்திலே இளம் வயதிலேயே அவர்களை தாக்க ஆரம்பிக்கலாம். நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கலாம். நலந்தானா விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியிலே உலக மூளை ஆரோக்கிய தினத்தை மையப்படுத்தி பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நரம்பியல் வைத்திய நிபுணர் திருமதி அஜந்தா கேசவராஜ் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தினத்தை மையப்படுத்தி இது தொடர்பான விழிப்புணர்வுகள், ஆரோக்கியம் சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு எவ்வாறான வேலை திட்டங்களை நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் இலங்கை நரம்பியல் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறீர்கள். ஆகவே எவ்வாறான அணுகுமுறைகளை செய்கிறீர்கள் சமூகத்திலே? இந்த அணுகுமுறை என்பது பாடசாலை மட்டத்திலிருந்து, அவர்களுடைய பெற்றோர்களுடைய மட்டத்திலிருந்து, ஆசிரியர்கள், அதை விட பல்கலைக்கழக லெவல், அதை தாண்டி அந்த சுகாதாரத்துறை, சுகாதாரம் தவிர்ந்த ஏனைய துறைகள், அதாவது இதில் ஆஃபீஸர்ஸ் என்று இருப்பார்கள், பேங்க் ஆஃபீஸர்ஸ், அதே மாதிரி கல்வியியல் கல்லூரிகள் என்று இருக்கின்றன. ஆகவே இந்த கல்லூரிகள் எல்லாரையும் இணைத்து அவர்களுடைய மட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஒரு இடத்திலே அணுகுமுகமாக வடமாகாணத்திலே நாங்கள் இந்த முறை முதல் முறையாக இந்த உலக மூளை ஆரோக்கிய தினத்தை முன்னிட்ட நிகழ்ச்சி திடலை ஆரம்பித்து இருக்கின்றோம். இதிலே வட இலங்கை வட மாகாணத்தினுடைய கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சுடன் இணைந்து இன்று நாங்கள் மரதன் ஓட்டம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்கின்றோம். இதிலே சிறந்த வல்லுநர்கள் 25 கிலோமீட்டரையும் அவர்கள் ஓடி முடிப்பார்கள். ஆனால் ஏனையவர்களை அதில் உற்சாகப்படுத்தும் மூலமாக ஒவ்வொரு 2 கிலோமீட்டர் இடைவெளியிலும் நாங்கள் அவர்களுக்குரிய புத்துணர்ச்சி சென்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், ரிஃப்ரெஷ்மெண்ட் சென்டர்ஸ். ஆகவே அந்த அடிப்படையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிப்பது கந்தர்மட சந்தியினூடாக அப்படியே கோப்பாயினுடைய சந்தியை அடைந்து அங்கிருந்து இன்னொரு குரூப் அதிலிருந்து ஆரம்பித்து கோப்பாயினூடாக உரும்பராய் சந்தியை அடைந்து அங்கிருந்து மரதனாமட சந்தியை அடையும். அங்கிருந்து இணையில் மத்திய கல்லூரி அடியிலே அது இன்னொரு குழுவுடன் இணைந்து தாவடி பகுதியிலே இருக்கின்ற இன்னொரு ஒரு கூட்டத்துடன் அது இணைந்து நேரடியாக கொக்குவேல் பகுதியை அடைந்து அங்கிருந்து யாழ் இந்து கல்லூரியினுடைய முன்திறன் அந்த கேட்டினூடாக அப்படியே துரையப்பா ஸ்டேடியத்திலே அது முடிய இருக்கின்றது. அதே வேளையிலே அதே நாள் அதிகாலை 6 மணி அளவிலே கந்தன்மட பகுதியிலே இருந்து ஒரு நடைபவனி, இந்த நடைபவனி பக்கவாத சம்பந்தமான ஒரு நடைபவனி. ஏனென்றால் மூளையை தாக்குகின்ற எல்லா நோய்களிலேயும் நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், இந்த பக்கவாதம் முன்னிலையிலே இருப்பதனால் இந்த பக்கவாத நடைபவனி, ஸ்ட்ரோக் வாக்னு நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இதிலே பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து பழைய நிலையை அடைந்த நோயாளர்கள் அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்குரிய பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ், அதாவது சலரோகம் அல்லது பிரஷர் அல்லது கொலஸ்ட்ரால் வியாதி, உடற்பருமன் உடையவர்கள், அல்லது அதை விட அவர்களுக்குரிய ஏற்கனவே சிறு பக்கவாதம் ஒன்று அதிலிருந்து மீண்டவர்கள், அதை விட இந்த
சூழலே, அதாவது ஆர்வலர்கள், பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்றவர்கள், பாடசாலை மாணவர்கள், அதைவிட பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் உட்பட பலர் இதிலே அங்கத்துவம் பெறுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு யாழ்ப்பாணம் மருத்துவ பீடாதிபதி ப்ரொஃபசர் சுரேந்திரகுமார் அவர்கள் தலைமை தாங்க இருக்கின்றார். அதே வேளையிலே இந்த கல்வி அமைச்சினுடைய விளையாட்டுத் துறையிலே செக்ரட்டரியாக இருக்கின்ற மிஸ்டர் பேட்ரிக் டிரஞ்சன் என்பவர் இதிலே முக்கியத்தவராக இங்கு கலந்து கொள்கின்றார். அவர்களுடைய அனுசரணையில் தான் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே, இந்த தடகள விளையாட்டுகள் அனைத்துமே இங்கு நடத்த நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்விலே மக்கள் அதன் நலன் விரும்பிகள் இதிலே இணைந்து இது எமது தேசத்தை நாங்கள் ஒரு நோய் நொடியற்ற மூளையினுடைய ஆரோக்கியம் நிறைந்த ஒரு மக்களுடைய தேசமாக கட்டி எழுப்புவதற்கு இணையுமாறு அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இதை நீங்கள் குறிப்பாக இந்த ஆண்டு இதை முன்னிலைப்படுத்தி செய்வதற்கான காரணம் என்ன? இதற்கு முதலிலே இவ்வாறான மூளை ஆரோக்கியம் தொடர்பாகவும் அது சார்ந்த செயற்பாடுகளும் குறைவு அது சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் என்பது குறைவாக இருக்கும். இப்போது நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த வருடம் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பதன் காரணம்? உலக பக்கவாத சம்மேளனம் கடந்த ஆண்டிலிருந்து இந்த மக்களிடையே ஏற்பட்ட பக்கவாதத்தினுடைய எண்ணிக்கையினுடைய புள்ளி விவர அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய பக்க நாடுகள், சப்கான்டினென்ட்ஸ் என்று குறிப்பிடுகின்ற நாடுகளிலே இந்த பக்கவாதத்தினுடைய தாக்கம் மிகவும் அதிகரித்திருக்கிறது. அது அதிகரித்தது மட்டுமல்லாது இது சைலண்ட் கில்லர் டிசீஸ் என்று அதை சேர்த்திருக்கிறது. மக்களிடையே இந்த பக்கவாதம் ஏற்கனவே ஊடுருவி இருக்கின்றது. அது ஒரு நிலையிலே அவர்களுக்கு எந்த நேரத்திலும் வெளியாலே கொண்டு வர சான்ஸ் இருக்கின்றது. ஒவ்வொரு 6 பேருக்கு ஒரு ஆளுக்கு பக்கவாதம் வருகின்ற வாய்ப்பு இருக்கின்ற 10 வருடத்துக்கு முதல் நாங்கள் குறிப்பிட்ட காலப்பகுதி இருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதனுடைய தாக்கம் எவ்வளவு மக்களுடைய அதிகரித்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த பக்கவாதத்திலிருந்து நாங்கள் விடுபடுவது முக்கியமாக அது ஒரு பாரிய நோய். அதைவிட ஏனைய நோய்களுடைய தாக்கமும் இப்பொழுது அதிகளவாக அறியப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே இது சம்பந்தமாக மக்களிடையே இவ்வாறான 5 முக்கியமான மூளையை தாக்குகின்ற மூளையினுடைய டிசேபிலிட்டி, அதாவது அதனுடைய தொழிற்திறனை குறைக்கக்கூடிய வருத்தங்கள் இருக்கின்றது என்பது மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த மக்கள் இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது சம்பந்தமான ஒரு சிறிய கலந்துரையாடலே அவர்கள் பங்கு பெறுவதன் மூலமாக அவர்கள் இதை பற்றின ஒரு முற்றுமுழுதான ஒரு அறிவை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சி தேடலிலே அவர்கள் பங்கு பெற்றுவதனால் சிறுவர்களை இப்போது இந்த மூளை ஆரோக்கியம் தொடர்பான விடயம் எந்த அளவுக்கு பாதிக்கிறது? சிறுவர்களை நீங்கள் பொதுவாக வளர்ந்தவர்கள் இல்லாவிட்டால் பொதுவாக நோய்களினுடைய அடிப்படையிலே விடயங்களை கூறியிருந்தீர்கள். சிறுவர்கள் கல்வி கற்கின்ற சிறுவர்களுக்கு இந்த விடயத்தில் எவ்வாறு அவதானம்? இதிலே குறிப்பிட்ட இந்த நோய்களினுடைய தாக்கம் பொதுவாக ஆரம்பித்து அது அவர்களுடைய தொழிற்பாட்டு திறனை பாதிக்கின்ற ஒரு நிலையை அடைவதற்கு குறைந்தது 10 வருடம் அல்லது அதுக்கு குறிப்பிட்ட அதை விட கூடின காலங்களை அது சென்றடைகின்றது. ஆகவே இந்த சிறுவர்கள் அவர்கள் பாடங்களை கற்கின்ற காலங்களிலே 5 பக்கம் 15 20 பாடசாலை காலப்பகுதியிலே அவர்களுக்கான இந்த பாதிப்புகள் தென்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அவர்கள் அந்த நோய் நொடிகளுக்குள் உட்செல்வதற்குரிய காரணிகளை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உடற்பயிற்சியின்மை, அவர்களுடைய உணவு பழக்கங்களிலே ஏற்படுகின்ற அந்த மாற்றம், அதாவது அவர்கள் பெரும்பாலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோர் போகின்ற வழியிலே ஒரு பண்ணை அல்லது ஒரு ரோல்ஸை வாங்கி அவர்களுக்கு அந்த ஃபுட் பாக்ஸிலே கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே அது ஒரு ஆரோக்கியமான உணவு என்று நாங்கள் குறிப்பிட முடியாது. அதே வேளையிலே இந்த பாட விதானங்கள் அந்த மாணவர்களுடைய வெளித்தொழிற்பாடுகள், அதாவது தடகள விளையாட்டுகளிலே அவர்கள் ஈடுபடுவதற்கான அந்த ஆர்வத்தை அதிகரிக்கின்ற தன்மையையும் நாங்கள் காண முடியாது இருக்கின்றது. கூடுதலான பாடவிதானத்தை அவர்களுக்கு உட்செலுத்துகின்ற பொழுது அவர்கள் கூடுதலான நேரம் அதை படிப்பதிலும் அது சம்பந்தமான பயிற்சிகளை மேற்கொள்வதிலும் தான் அவர்கள் காலத்தை செலவழிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதிலே இந்த அமைச்சினூடாக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் மக்களிடம் விடுவிக்கின்றோம். அதாவது இந்த கல்வி முறைகளை
மட்டும் அதிலே தங்கி இல்லாமல் அவர்களுடைய ஆரோக்கியத்தை 50% நாங்கள் அதிலே கரிசனை செலுத்துகின்ற பொழுதுதான் அந்த மூளையினுடைய தொழிற்பாடு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிவை நாங்கள் நீண்ட காலத்துக்கு இந்த மக்களிடையே கொண்டு செல்லலாம். இதோடு நாங்கள் இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியில் உலக மூளை ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு அது சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம். வட மாகாணத்திலே நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்றை பற்றியும் அது சார்ந்த தகவல்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும். குறிப்பாக இந்த மூளையினுடைய ஆரோக்கியம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, இப்போது மூளையை தாக்குகின்ற நோய்கள், அதை சுற்றி இருக்கின்ற காரணிகள் என்ன, அதிலிருந்து எவ்வாறுங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான எவ்வாறான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். இந்த விடயங்களை எமது கலையகத்திற்கு வருகை தந்து இலங்கையினுடைய நரம்பியல் மருத்துவ நிபுணர், அதே போன்று இலங்கை நரம்பியல் மருத்துவ சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திருமதி அஜந்தா கேசவராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நலந்தான நிகழ்வு ஒவ்வொன்றையும் ஏற்பாடு செய்து மருத்துவத்துறை சார்ந்த தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நலந்தானா.